திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு தேர்வு முடிவுகள் கடந்த ஜூன் மாதம் வெளியான நிலையில் தற்போது வரை ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் தற்காலிக பட்டச் சான்றிதழ் வழங்கப்படாததால் மாணவர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் நடத்தப்பட்ட இறுதிப் பருவத் தேர்வுகளின் முடிவுகள் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெளியிடப்பட்டன. முடிவுகள் வெளியாகி 2 மாதங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் தற்காலிக பட்டச் சான்றிதழ்கள் இதுவரை வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இது தொடர்பாக பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கமும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். பல்கலைக்கழகத்தின் மெத்தன போக்கினால் மாணவர்கள் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் பிறர் மீது பழி போட்டு தப்பிக்கவே பல்கலைக்கழக நிர்வாகம் முயற்சி செய்வதாகவும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் முதல்வன் ஸ்கீம் கீழே நடத்தப்பட்ட பாட பிரிவிற்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மார்க் வராதனால டிலேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அந்த மார்க்ஸை 26 ஏப்ரல் அண்டே பாரதிதாசன் பல்கலைக்கழக இணையதளத்தில் அனைத்து முதல்வர்களும் பதிவேற்ற வேண்டும் என்று கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன் சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. அதனுடைய அச்சு நகலை ஹார்ட் காப்பியை ஜூன் 7ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு ஒரு சர்க்குலரை ஆல்ரெடி கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜூலை போயிடுச்சு, ஆகஸ்ட் வந்துச்சு. ஸோ 60 நாட்கள் ஆகியும் அதே காரணத்தை பல்கலைக்கழகம் சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. மதிப்பெண் சான்றிதழ் கிடைக்காததால் பட்டப்படிப்பு தகுதியின் அடிப்படையில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களால் வேலைக்கு சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் உயர்கல்வியில் சேர தகுதி பெற்ற மாணவர்கள் தற்காலிக பட்டச்சான்று இல்லாததால் அந்த இடத்தை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காலேஜ் முடிஞ்சு 3 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் 6 மார்க் ஷீட் இன்னும் கொடுக்கல. பேக் ஒர்க்கிங் வேலை தெரியுங்க, வேலை கிடச்சிருச்சு. ஆனால் ஒரிஜினல் மார்க் ஷீட் 6 மார்க் ஷீட் கொடுங்க, அப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். சேர்த்துக்க முடியாது பேங்க்ல சொல்கிறாங்க. நான் எங்கள் அம்மா கூலி வேலை பார்க்குறேன். எனக்கு அப்பா இல்லை, சின்ன வயசுல எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுல ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஆனால் இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை. கேட்டால் இப்போ வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 15 நாட்களில் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழும் தற்காலிக பட்டச் சான்றிதழும் வழங்கப்பட வேண்டும் என்பது UGC விதியாகும். எனினும் தற்போது வரை சான்றிதழ்கள் வழங்கப்படாதது மாணவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உடனடி தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் வந்த பிறகே அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் வழங்க முடியும் என்பதால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விளக்கமளித்துள்ளார். ஜூலை மாதம் வெளியிட வேண்டிய தேர்வு முடிவுகளை முன்கூட்டியே ஜூன் மாதம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வெளியிட்டதாக தெரிவித்த அவர், இன்னும் 10 நாட்களுக்குள் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கும் பணிகள் தொடங்கும் என தெரிவித்தார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நிலவும் பிரச்சனையால் மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான செய்தி தொகுப்பை பார்த்தோம். தற்போது களத்திலிருந்து செய்தியாளர் பிருந்தா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமும் பேசலாம். பிருந்தா, துணைவேந்தர் இல்லாம இருக்கிறதுனால புதிய பாடப்பிரிவுகள் கொண்டு வரதுலையும் நிர்வாக ரீதியா முடிவுகளை எடுக்கிறதுலையும் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கும். இதை பேராசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எப்படி எதிர்கொள்கின்றனர், எப்படி பார்க்கறாங்க? ராதா, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை துணைவேந்தராக இருந்த செல்வம் அவருடைய பதவிக்காலம் என்பது ஓராண்டு நீட்டிக்கப்பட்டு தற்போது அவர்தான் துணைவேந்தராக இருக்கிறார். ஏற்கனவே பேராசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாதது, நிதி பற்றாக்குறை, மாணவர்களுக்கு ஒற்றை இலக்கத்தின் மதிப்பெண் வழங்கப்பட்டது, PhD என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சர்வர் கோளாறு உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகள் நிலவியதனால இந்த உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கடும் பாதிப்பை சந்தித்தனர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்பது தமிழகத்தின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை நம்பி தஞ்சை, திருவாரூர், நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, அரியலூர்
கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 140க்கும் மேற்பட்ட இணைவு பெற்ற கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரிகள்ல முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களாகவும் அடித்தட்டு அதாவது நடுத்தர வர்க்க மாணவர்களாகவும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை நம்பி தங்களுடைய உயர்கல்வியை பயின்று வருகிறார்கள். அப்படி பயின்ற மாணவர்களுக்கு ஏற்கனவே 2 ஆண்டுகளாக பட்டமளிப்பு விழா நடைபெறவில்லை என புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டதன் காரணமாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சுமார் 2.5 லட்சம் மாணவர்கள் பட்டம் பெறாமல் இருந்தவர்கள் பட்டம் பெற்றனர். இதுபோன்று தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகத்தில் நடைபெறும் குளறுபடிகளை நாம் செய்தியாக பதிவிட்டு வரும் நிலையில தற்போது ஒரு புதிய சிக்கல் எழுந்துள்ளது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதங்களில் இறுதி பருவத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் தற்போது வரை வழங்கப்படவில்லை. அதாவது ஜூன் மாதம் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில 2 மாதங்கள் நெருங்க உள்ள நிலையில தற்போது வரை சான்றிதழ்கள் அதாவது ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் தற்காலிக பட்ட சான்றிதழ் வழங்கப்படாததன் காரணமாக மாணவர்கள் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். உயர்கல்வியை படிக்க முடியாத நிலையும் வேலைவாய்ப்பு கிடைத்தும் பணியில் சேர முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வராங்க. தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி தேர்வு முடிவுகள் வெளியானா எவ்வளவு நாள்ல சான்றிதழ் தரணும், ஏன் இன்னும் கொடுக்காம இருக்காங்க, என்ன குளறுபடி? 15 நாட்கள்ல சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதி. ஆனால் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் இதை நடைமுறையில் பின்பற்றி வந்த சூழ்நிலையில் சமீப காலங்களில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருவது வேதனைக்குரியது. ஜூன் 26ஆம் தேதி இறுதி பருவத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் இது அமைப்பிலே ஏதோ ஒரு சில கோளாறுகள் இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த வருடம் மட்டுமல்ல, கடந்த வருடமும் இதே பிரச்சனை இருந்தது. கடந்த வருடம் திறன் சார்ந்த அந்த தாளுக்கான மதிப்பெண் பட்டியல் வரவில்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக கூட்டு மதிப்பெண் சான்றிதழும் புரொவிஷனல் சர்டிபிகேட் என்று சொல்லப்படுகின்ற தற்காலிக சான்றிதழும் மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த ஆண்டு சொல்லப்படுகிற காரணம் நான் முதல்வன் ஸ்கீம்ல மாணவர்களுடைய மதிப்பெண் பட்டியல் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் 4/6/2024 அன்று பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு நெறியாளர் அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையினை அனுப்பி 7/6/2024க்குள் இந்த நான் முதல்வன் ஸ்கீம் அடிப்படையில் மதிப்பெண் பட்டியலை அச்சு நகல் அதாவது பிரிண்டட் காப்பியை அனுப்ப வேண்டும் என்றும் 26/6/2024க்குள் இணையதளத்தில் அந்த மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். ஆனால் 2 மாதங்களாக இந்த சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டதா இல்லையா என்று பார்க்க வேண்டிய தேர்வு நெறியாளர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதையெல்லாம் தாண்டி ஒரு பல்கலைக்கழகம் என்பது 4 குறிப்பிடப்பட்ட முக்கியமான பணிகளுக்கு அது பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று தேர்வுகளை நடத்துவது, தேர்வு முடிவுகளை அறிவிப்பது, 3வது தேர்வு மதிப்பெண் பட்டியலை வெளியிடுவது, 4வது பட்டமளிப்பு விழாவை சிறப்புற நடத்துவது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கடந்த சில ஆண்டுகளாக இந்த 4 முக்கியமான பணிகளில் தவறு இழைத்திருக்கிறது என்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வருகிறது. இதை தட்டி கேட்க வேண்டிய உயர்கல்வித்துறை அது என்ன செய்கிறது? இது ஒரு கேள்வி. 2வது, துணைவேந்தர் நியமனத்தில் அக்கறை காட்டுகிற ஆளுநர் வேந்தர். இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு ஓராண்டு எதன் அடிப்படையில் அவர் பணி நீட்டிப்பு வழங்கினார் என்பதை இதுவரை பொது வெளியில் அறிவிக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த துணைவேந்தருடைய நிர்வாகத்தின் கீழ் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கின்ற பொழுது இந்த ஆளுநர் சரியானபடி இந்த துணைவேந்தரிடம் இது பற்றிய ஒரு குறிப்புரையை பெற்றிருக்க வேண்டும். கேள்வி கேட்பார்கள் மேலிருந்து என்ற அச்சம் இருந்தால்தான் பொறுப்பிலே இருக்கிறவர்கள் சரியாக செயல்படுவார்கள் என்பது நிதர்சனம். ஆனால் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் எந்த விதமான பொறுப்பற்ற ஒரு தன்மை நிலவிக் கொண்டிருக்கிறது. இது துரதிர்ஷ்டவசமானது. இதன் காரணமாக 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள், அவர்களை சார்ந்திருக்கிற பெற்றோர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமூக அக்கறை இல்லாத ஒரு பல்கலைக்கழகம் இருந்தும் பயனில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து.
ராதா, பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்ததை போன்று உயர்கல்வி என்பது மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஆனால் இந்த உயர்கல்வியை பயிலக்கூடிய மாணவர்களே தேர்வு எழுதுவதில் தொடங்கி அதன் முடிவுகளை பெறுவதிலும் மதிப்பெண் சான்றிதழ் பெறுவதிலும் பல்வேறு சிக்கல்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள். அதை நாம் செய்தியாக பதிவு செய்து வருகிறோம். இது போன்ற நிலை நீடிக்கும் பொழுது மாணவர்கள் மறைமுகமாக ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். எனவே பல்கலைக்கழக நிர்வாகம் அவர்களுக்கான சான்றிதழ்களை தக்க நேரத்தில் வழங்க வேண்டும். அவை முறையாக வழங்கப்படுகிறதா என்பதை உயர்கல்வித்துறை கண்காணிக்க வேண்டும். மேலும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே ஒரு பல்கலைக்கழகத்தையும் நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது பாதுகாக்கப்படும். ராதா, நிச்சயமாக பிருந்தா, தமிழகத்தில் துணைவேந்தர்கள் இன்றி முக்கிய பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருவதால மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில மாணவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன என்பது குறித்து தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம்.